ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏகே விலாக்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். இப்போ நம்ம வாகமனில் இருக்கோம். இது இந்த பட்ஜெட் சீரிஸோட டே 3 வீடியோ. டே 3ல் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜீப் ரைட் போகிறோம். ஜீப் ரைடில் இப்போ நம்மளுக்கு 4 ஸ்பாட் காமிப்பாங்க. ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ டைம் 6 o'clock ஆகுது. பாருங்கள், 6 o'clock மாதிரியே தெரியல. இன்னும் சூரியன் வரவே இல்லை. நம்ம இப்போ டீ எஸ்டேட் நடுவில்லாம் வியூ பாயிண்ட்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த 4 ஸ்பாட்டுமே சூப்பராக இருக்கும். ஒன் பை ஒன்னாக பாருங்கள். இப்போ நம்ம ஜீப் மட்டும் இல்லை, இங்கே கிட்டத்தட்ட எல்லா ஜீப்புமே மார்னிங் இந்த மாதிரி ஜீப் ரைட் கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பாட் கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வருது. அப்போ தான் இந்த இடத்தோட அழகு ஃபுல்லாகவே தெரியுது. எங்கே பார்த்தாலுமே மலைங்க தான் இருக்குது. அதுவும் ஃபுல்லாக புல் தரைங்க தான் இருக்குது. மெடோஸ் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே ஏகப்பட்ட ஜீப் இருக்குது. அங்கே மேலெலாம் பாருங்கள், ஃபுல்லாக ஜீப்பு தான். நம்ம இப்போ ஒரு மலையோட உச்சியில் இருக்கோம். சன்ரைஸ் இந்த இடத்துலன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பாட்லேருந்து கிளம்பி டுவர்ட்ஸ் செகண்ட் ஸ்பாட் போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் நிறைய ஆஃப் ரோடிங் செஷன்லாம் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம போகிற அந்த செகண்ட் ஸ்பாட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலுப்புனி டாப் ஸ்டேஷன். அதுக்கப்புறமா தேர்ட் ஸ்பாட் உலுப்புனி டனல் வாட்டர் ஃபால்ஸு. ஃபோர்த்து ஸ்பாட் சூசைட் பாயிண்ட். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். சுற்றி டீ எஸ்டேட் இப்போ வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. ஜீப் ரைடோட முக்கியமான ஒரு விஷயமே இந்த ஆஃப் ரோடிங் தான். அதுவும் இந்த 4 வீல் டிரைவ் ஜீப்பை எடுத்துகிட்டு வரதே மெயினாக ஆஃப் ரோடிங்காக தான். அதையும் நம்ம பார்த்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், சன்ரைஸ் இப்போ தான் நடக்குது. அந்த வேலியில் தெரியுது பாருங்கள். இதே மாதிரி தான் ஃபுல்லாக ஆஃப் ரோடாக இருக்க போகுது.
இப்போ நம்ம செகண்ட் ஸ்பாட் ரீச் ஆகிட்டோம். இது வந்து உளுப்புனி டாப் ஸ்டேஷன். தூரம் தெரியுது பாருங்கள் தண்ணி மாதிரி. அது வந்து இடுக்கி டேமோட பேக் வாட்டர்ஸ். டேம் இங்கே 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பேக் வாட்டர்ஸ் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த இடுக்கி டேமோட பேக் வாட்டர்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்கவே. மிஸ்ட்லாம் வந்து ஃபுல்லாக கவர் ஆகி சன்ரைஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜீப் இருக்குன்னு. விதவிதமாக இங்கே ஜீப் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ செகண்ட் ஸ்பாட்லேருந்து கிளம்பியாச்சு. டுவர்ட்ஸ் உளுப்புனி வாட்டர் டனலும் அந்த வாட்டர் ஃபால்ஸையும் பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இந்த லோகேஷ் கனகராஜ் படத்துலலாம் வண்டிங்க லைனாக போகும்ல, அதே ஃபீல் தான் எனக்கு வருது. எல்லா ஜீப்புமே லைனாக வந்துகிட்டே இருக்குது. நம்ம இப்போ தேர்ட் ஸ்பாட் ரீச் ஆயாச்சு. இந்த இடத்துல தான் வந்து இந்த உளுப்புனி வாட்டர் டனல் இருக்குது பாருங்கள். அந்த டனலோட என்ட்ரன்ஸில் தான் வந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்படியே ஆப்போசிட் சைடில் நமக்கு ஃபால்ஸ் இருக்கும். இந்த ஸ்பாட்டில் நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஃபால்ஸ் வரும், ரைட் சைடில் டனல். இது வந்து ரைட் சைடு. லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ரெண்டுத்துலேருந்தும் தண்ணி வந்து ஜாயின் ஆகிற இடத்துல தான் நம்ம இப்போ நிற்கிறோம். இதுதான் நான் சொன்ன அந்த வாட்டர் ஃபால்ஸ். சூப்பராக இருக்குது. தண்ணி நல்லா ஃப்ளோவாக இருக்குது இந்த இடத்துல. இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணியும் இந்த டனல்லேருந்து வர தண்ணியும் என் பின்னாடி வந்து ஒன்றா ஜாயின் ஆகிட்டு ஒரு பெரிய ரிவராக போகுது. இப்போ நம்ம வாட்டர் ஃபால்ஸ் கொட்டுற இடத்துலேருந்து எப்படி வியூ இருக்குன்றதை மேலே போய் பார்க்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் மேலே வந்திருக்கோம். வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளோ கிட்ட தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம வாட்டர் ஃபால்ஸ் கொட்டுற இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து வியூ எப்படி இருக்குன்றதை நான் இப்போ காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் இந்த இடம்.
வாட்டர் ஃபால்ஸ் கொட்டுற இடம். கீழே கொட்டுறது தெரியுது பாருங்கள். கொட்டிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த டனல் தண்ணி கூட சேர்ந்து அப்படியே ரிவ்யூ கண்டினியூ ஆகி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஃபைனலான ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதுதான் சூசைட் பாயிண்ட். அங்கேருந்து வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கோட்டயம் போகிற ரோடு ரொம்ப அழகாக தெரியும்னு கேள்விப்பட்டேன். இதுதான் வந்து அந்த சூசைட் பாயிண்ட்டு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கரிக்காடு வியூ பாயிண்ட்டு நம்ம டே 1 ஒரு வியூ பாயிண்ட் பார்த்துருப்போம். அதுக்கு எக்ஸாக்டாக பேக் சைடில் இருக்குது. அங்கே தூரத்தில் ஒரு ரோடு தெரியுது பாருங்கள். அதுதான் வந்து கோட்டயம் போகிற ரோடு. வாகமன்லேருந்து கோட்டயம் போகிற ரோடு. இதுதான் அந்த சூசைட் பாயிண்ட். டே 3 இப்போ நம்ம வந்து ரெசார்ட்லேருந்து கிளம்பி டுவர்ட்ஸ் கோட்டயம் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஈவினிங் 5:30க்கு நமக்கு கோட்டயம்லேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலுக்கு ட்ரெயின் இருக்குது. என்ன ட்ரெயின்னு பார்த்தோன்னா திருவாண்டம் மெயில். அந்த ட்ரெயினில் தான் நம்ம சென்னைக்கு போகிறோம். அதுக்காக நம்ம இப்போ வாகமன்லேருந்து கோட்டயம் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் தான் அந்த லாங்கஸ்ட்டு ஜிப்லைன் இருக்குது, வாகமன் ஜிப்லைனுன்னு. அதை நம்ம பார்த்துட்டு கோட்டயம் போகிறோம். இந்த ஜேர்னியை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அந்த ஜிப்லைன் வந்த பிறகு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம்.
அந்த கரிக்காடு வியூ பாயிண்ட்டு நம்ம டே 1ல் பார்த்துருப்போம். அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் மலையில் தான் இந்த ஜிப்லைன் இருக்குது. இதுதான் அந்த வாகமன் ஜிப்லைன். என்ட்ரன்ஸ் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 பெர் பர்சன். நமக்கு வந்து ஃபோட்டோஸ் வேணும்னா 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே ட்ரோன் வீடியோ வேணும்னா எக்ஸ்ட்ரா 300 பே பண்ணுற மாதிரி இருக்கும். தனியாகவும் போகலாம், இந்த மாதிரி 2 பேராகவும் போகலாம். இங்கே பாருங்கள், அங்கே போயிட்டுருக்காங்க. ஆப்போசிட் மலையில் இருக்கிற அந்த டவர் வரைக்கும் போயிட்டு ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் மேலே ஏறிட்டு அகெயின் அங்கேருந்து இங்கே ஜிப்லைனில் வரணும். ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே இருக்கிறது தான் அந்த கரிக்காடு வியூ பாயிண்ட். ஒரு சின்ன பில்டிங் மாதிரி தெரியல, அதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. நம்ம எக்ஸாக்டாக அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கோம் நம்ம. நானும் இந்த ஜிப்லைனை ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜிப்லைனில் போகும்போது சைடில் இருக்கிற வியூஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி கீழேயும் வியூஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. எவ்வளோ பள்ளம்னு பார்த்தீங்கன்னா 600 மீட்டர்ஸ் பள்ளம் இருக்குது. அதேமாதிரி டிஸ்டன்ஸ் வந்து 450 டோட்டலாக 900 மீட்டர்ஸ். ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அவங்களுக்கு தமிழும் தெரியுது, மலையாளமும் தெரியுது. அதனால் தமிழ்நாட்டில்னு போனால் இங்கே லாங்குவேஜ் இஷ்யூ வரவே வராது. எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. நீங்கள் வாகமன் போகிறதா இருந்தால் இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நம்ம அகெயின் டுவர்ட்ஸ் கோட்டயம் கிளம்பிட்டோம். ஜிப்லைன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி அட்வென்ச்சர் பார்க்கில் இருக்கிற ஜிப்லைன் வந்து 350 ருபீஸோ எதுவோ, ஆனால் அது சின்னது தான். இங்கே 600 ருபீஸுக்கு நம்ம லாங்கஸ்ட் ஜிப்லைனே போயிருக்கோம். அதனால் நீங்கள் ஜிப்லைன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜிப்லைனுக்கு வாங்க, வேறு எங்கேயும் ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. வியூ அதுமாதிரி ஸ்டாஃபோட பிஹேவியர் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. வியூவும் வந்து தரமாக இருக்குது. நம்ம இப்போ மலையிலேருந்து கம்ப்ளீட்டாக கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கினோடனே நம்மளுக்கு இருக்கிற பெரிய ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரட்டுப்பேட்டா. அந்த ஊரில் தான் நம்ம இப்போ இருக்கோம். நெக்ஸ்ட்டு பாலைன்னு ஒரு ஊர் வரும். அதுக்கப்புறமா 8 மணூர்னு ஒரு ஊர் இருக்குது. நெக்ஸ்ட்டு கோட்டயம் வரும். எல்லா ஊரையும் நம்ம 1 by 1 பார்ப்போம்.
மலை இறங்கினோடனே வர ஃபஸ்ட்டு டவுன் வந்து எரட்டுப்பேட்டா. அதை நம்ம கிராஸ் பண்ணி இப்போ நெக்ஸ்ட்டு டவுனுக்கு வந்திருக்கோம். இந்த ஊரோட பேர் வந்து பாலை. இது கொஞ்சம் பெரிய டவுனாக இருக்குது. நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது மார்க்கெட் ஏரியான்னு நினைக்கிறேன். நிறைய கடைங்க இருக்குது, ரொம்ப பிஸியாகவும் இருக்குது. கோட்டயம் வாகமன் ரோடில் கோட்டயத்துக்கு அடுத்தபடியாக இந்த ஊர் தான் பெருசுன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்த பாருங்கள், லொக்கேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ஒரு ரிவர் வந்து ரோடு கூடவே வருது, அங்கங்கே பிரிட்ஜஸ்லாம் இருக்குது பாருங்கள். இதுவும் வந்து பாலை ஊருக்குள்ளேயே தான் இருக்குது. இன்னும் இந்த ஊர் முடியல, வந்துட்டே தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குதுன்னு. நம்ம இப்போ கோட்டயத்துக்கு முன்னாடி ஊரான எட்டுமனூர் வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு இருக்கிற பெரிய ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட்டயம் தான். இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. இந்த ரிவரோட பேர் வந்து மீனாட்சில் ரிவர். நம்ம இப்போ கோட்டயம் ரீச் ஆகிட்டோம். ஸ்டேஷன் பக்கத்துலேயே இந்த ரிவர் இருக்கும். இதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷனோட செகண்ட் என்ட்ரன்ஸ். இங்கே பாருங்கள் ரயில்வே பிரிட்ஜெலாம் இருக்குல்ல. நம்ம இப்போ மெயின் என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டுருக்கோம். கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு. எனக்கு இந்த பஸ்ஸில் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்டை க்ராஸ் பண்ணி தான் டுவர்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் போவோம். பஸ் ஸ்டாண்டையும் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இப்போ இந்த ரயில்வே பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி மெயின் என்ட்ரன்ஸ் சைடு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் பஸ் ஸ்டாண்டு இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் சின்ன பஸ் ஸ்டாண்ட் தான், ஆனால் எல்லா ஊருக்குமே வந்து கனெக்டிவிட்டி இருக்குது.
நம்ம இப்போ கோட்டயம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இதுதான் பஸ் ஸ்டாண்டு. இங்கே பாருங்கள், ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குது, கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸும் இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப சின்ன பஸ் ஸ்டாண்ட் தான், ஆனால் எல்லா ஊருக்குமே வந்து கனெக்ஷன்றது இருக்குது. ஏன்னா கோட்டயம்ன்றது ரொம்ப முக்கியமான ஊர். குறிப்பாக சபரிமலை போகிறவங்க இந்த கோட்டயமுக்கு அதிகமாக வருவாங்க. இப்போ நம்ம டுவர்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், ரயில்வே பிளாட்ஃபார்ம்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்ட்ரன்ஸ் வந்து இங்கேருந்து ஒரு 200 மீட்டரில் மெயின் என்ட்ரன்ஸ் வந்துடும். நம்ம இப்போ கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல இந்த ட்ரிப்பை நம்ம முடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நமக்கு 5:30க்கு ட்ரிவாண்ட்ரம் மெயில் ட்ரெயின் இருக்குது. அதை பிடிச்சி நம்ம சென்னை போகிறோம். இதுதான் வந்து கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷனோட மெயின் பில்டிங். கேரளா ஸ்டைலில் பில்டிங் சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ பிளாட்ஃபார்ம் 1க்கு போகிறோம். அங்கே தான் நம்ம ட்ரெயின் வருது. டைம் இன்னும் 2 hours இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.